விஜய் நேற்றுக்கு சிபிஐயிடம் முதன்முறையாக ஆஜராகி அவங்களுடைய கேள்விக்கெல்லாம் பதிலளிச்சிருக்காரு. ஆனா ஒரே நாள் விசாரணையில பொங்கல் விடுமுறை கேட்டு வீட்டுக்கு திரும்பிட்டாரு. ஒரே நாள் விசாரணையில அந்த அளவுக்கு சமாளிக்க முடியலையா சார் விஜயால? வடிவேல் படத்துல சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப நல்லவங்க விட்டு விட்டு அடிச்சாங்க, தண்ணி தெளிச்சு தெளிச்சு அடிச்சாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதே அடிதான் விஜய்க்கு. ராகுல் பாதிச்சிடக்கூடாது. பார்லிமெண்ட்னா ராகுல் தான், விஜயே ஜீரோ. பார்லிமெண்ட்னா மொத்தத்துல கட்சி ஆரம்பிச்சது காங்கிரஸை காப்பாத்துறதுக்காக தான். அதான் சோனியா மகன் ராகுலுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. இத்தாலியை சேர்ந்த கத்தோலிக்க பெண்மணி சோனியாவுக்கு மகனுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. வேணுகோபால் உங்களை கேரளாவில் விரும்புறாரு. அப்ப 26 நீங்க கேரளாவில் பிரச்சாரம் பண்ணீங்கன்னா கம்யூனிஸ்ட் அடி வாங்கும், காங்கிரஸ் ஏறி போயிடும். கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் பிஜேபி ஒன்று தான். என்றாலும் மோடி என்ன பார்ப்பாருன்னா, விஜயன் சினிமாங்கிறது என்டர்டெயின்மெண்ட், அது வேற. அப்போ அந்த என்டர்டெயின்மெண்ட்ல இந்துக்கள் மத்தியில் விஜய் நல்ல டான்சர், ஃபைட்டர், நல்ல பெர்ஃபார்மர் அப்படின்னு ஒரு குட்வில்ல நீங்க ஓட்டா மாத்தி அதை மிஷினரி கும்பலுக்கும் மோடிக்கு எதிராட்டும் நீங்க பயன்படுத்த வாரீங்க. 29 இந்த சதி திட்டத்தை பெருச்சாலியை வாழை பிடிச்சி அடிக்கிற மாதிரி தூக்கி அடிக்க மாட்டாமா? பாஜக என்பது ஒரு இந்துக்களுக்கான கட்சி, பிரதானமா அப்படிதான் பேசப்படுது. அவர் ஒரு கிறிஸ்துவருக்கான கட்சியா இருந்துட்டு போலாம்ல, தப்பு இல்லை. நீங்க அரசியல் சக்தி ஆகிறது. அண்ணாமலை கூட தெளிவா சொல்லிட்டார, இது விஜய கூட்டணியில் சேர்த்தா அது கருவாட்டு சாம்பார் ஆயிரும், எலித்தவளை நட்பாயிரும், வெஜ் பிரியாணியும் நான்வெஜ் பிரியாணியும் கலந்து சாப்பிட்ட மாதிரி கேவலமா போயிடும். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி கோபி. சார், கரூர் விவகாரத்தில் 41 பேர் உயிரிழந்தாங்க. இந்த விவகாரத்தில் விஜய் நேற்றுக்கு சிபிஐயிடம் முதன்முறையாக ஆஜராகி அவங்களுடைய கேள்விக்கெல்லாம் பதிலளிச்சிருக்காரு. ஆனா ஒரே நாள் விசாரணையில பொங்கல் விடுமுறை கேட்டு வீட்டுக்கு திரும்பிட்டாரு. ஒரே நாள் விசாரணையில அந்த அளவுக்கு சமாளிக்க முடியலையா சார் விஜயால? வடிவேல் படத்துல சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப நல்லவங்க விட்டு விட்டு அடிச்சாங்க, தண்ணி தெளிச்சு தெளிச்சு அடிச்சாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதே அடிதான் விஜய்க்கும். விஜய் ரசிகர்களுக்கு, விஜய் அபிமானிகளுக்கு இது அவர் மேலே ஒரு சிம்பதியை கொடுக்கும், நான் மறுக்க வரல. ஆனால் ஒரு மோடி மேலே வன்மமும் காழ்ப்புணர்ச்சி உள்ள நபர்களை வச்சுக்கிட்டு நீங்கள் அரசியல் பண்ணீங்கன்னா இதுதான் உங்களுக்கு நிலைமை. நான் ரொம்ப தெளிவாகவே சொன்னேன், நீங்கள் 24 39 கேண்டிடேட் போடுங்கன்னு சொன்னேன். நீங்கள் அதை செய்ய தவறினீங்க. காரணம், அது ராகுல் காந்திக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்திடுமா. ராகுல் காந்தி இருக்க அணி இவருக்கு அரசியல் எதிரி ஸ்டாலின்னு சொல்லுவாராம். ஓகே. ஆனா ராகுல் காந்தி கூட இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு பாதிப்பு வந்துடக்கூடாதான். அப்ப எவ்வளவு வன்மமும் காழ்ப்புணர்ச்சியும் மோடி மேல இருக்கு உங்களுக்கு. நீ நேர்மையா அரசியலுக்கு வந்தீங்கன்னா சீமான் மாதிரி வா. திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுகுழல்கள், ஒட்டுண்ணிகள், தொங்கு சதைகள், எல்லா துயரத்துக்கும் காரணம் காங்கிரஸ், அதை பெருசுப்படுத்துறது பாஜக. எப்படி 4 வரையும் அடிச்சு நீ வா. நீ வரும்போதே உன்னோட செல்வாக்கு, உன்னோட பாப்புலாரிட்டி, உன்னோட புகழ் மோடிக்கு எதிராக போகணும், ராகுல் காந்திக்கு சாதகமாக வரணும். நான் தெளிவாக புஷி ஆனந்துக்கிட்ட கெஞ்சாத குறையாக கேட்டேன், 39 கேண்டிடேட் போடுங்க. ஐயா டாக்டர் ராமதாஸ் பார்லிமெண்ட்லே கேண்டிடேட் போட்டு 40 விழுக்காடு வன்னியர் ஓட்டுக்களை எடுத்தார், 18 விழுக்காடு வட தமிழக வாக்களை எடுத்தார், 6 விழுக்காடு தமிழ்நாட்டில் வாக்கெடுத்தார். ஸோ இது பார்லிமெண்ட் அசம்பிளிலாம் இல்லை, உங்களுக்கு செல்வாக்கு இருந்ததுன்னா அது கிடைக்கும். கமல்ஹாசன் வரலையா, நீங்கள் கமல்ஹாசன் பார்லிமெண்ட்டில் அதிக ஓட்டு எடுக்கலையா, சீமான் பார்லிமெண்ட்ல அதிக ஓட்டு எடுக்கலையா, அசம்பிளியை விட தினகரன் பார்லிமெண்ட்ல அதிக ஓட்டு எடுக்கலையா. பார்லிமெண்ட் அசம்பிளி வித்தியாசம் பார்க்காதீங்க, நீங்க பார்லிமெண்ட்டுக்கே வாங்க. 39 கேண்டிடேட் போடுறது ஈஸி. புஷி ஆனந்துகிட்ட நான் சொன்னனா இல்லையா? அப்போ ஒரு விஷத்தன்மையோட மோடிக்கு இவங்க கேண்டிடேட் போட்டா சில சீட்டு வந்துடும், ராகுலுக்கு பல சீட்டு அடி வாங்கிறோம். ராகுலுக்கு விருதுநர் அடி வாங்கிறோம், மாணிக் தாகூர் வீணா போயிடுவாரு, கள்ளக்குறிச்சி அடி வாங்கிறோம், நாமக்கல் அடி வாங்கிறோம், தர்மபுரி அடி வாங்கிறோம், ஏசி சண்முகத்துக்கு சீட்டு அடி வாங்கிறோம், கோயம்புத்தூர் அடி வாங்கிறோம். இப்படி ஒரு 7-8 சீட்டு ராகுலுக்கு அடி வாங்கிறோம். ஸ்டாலின் தான் அதுல இருக்கிறாரு. ஆனா நீங்க என்ன பாக்குறீங்க, ஸ்டாலின் அதுல பிரச்சனை இல்லை, ராகுல் பாதிச்சிடக்கூடாது. பார்லிமெண்ட்னா ராகுல் தான், விஜயே ஜீரோ. பார்லிமெண்ட் மொத்தத்துல கட்சி ஆரம்பிச்சது காங்கிரஸை காப்பாத்துறதுக்காக தான் விஜய். அதான் சோனியா மகன் ராகுலுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. இத்தாலியை சேர்ந்த கத்தோலிக்க பெண்மணி சோனியாவுக்கு மகனுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அதுதான் ஜோசப் விஜய், ஜான் ஆரோக்கியசாமி இவங்களோட நோக்கம். இப்போ நான் ஜான் ஆரோக்கியசாமியை நான் இன்னைக்குள்ள நினைச்சா
சில விஷயங்கள் பண்ண முடியும். பட் அவங்க அப்பா ரொம்ப நல்ல ஒரு மனிதர், எப்போ பார்த்தாலும் என்னோட ஒரு ரசிகர், கிங் சாலமன் மாதிரி நடுநிலையானவன் நியாயமானவன்னு சொல்லக்கூடியவர். அதனால நான் ஜான் ஆரோக்கியசாமிக்கு எதிராக ஒரு துரும்ப கூட நான் தூக்கி போட விரும்பல. பட் சில உண்மைகளை சொல்லாம நம்ம இருக்கக்கூடாதுங்கிறக்காக தான் இதை சொல்றேன். நீங்க லெட்டர் பேடா இருந்து மோடிக்கு எதிராக செயல்பட்டீங்க, ராகுலுக்கு ஆதரவாக செயல்பட்டீங்க. 2024 மக்களவை தேர்தலில் எப்படி செயல்பட்டவங்க 29 எப்படி செயல்படுவீங்க? வேணுகோபால் உங்களை கேரளாவில் விரும்புறாரு. அப்போ 26 நீங்க கேரளாவில் பிரச்சாரம் பண்ணீங்கன்னா கம்யூனிஸ்ட் அடி வாங்கும், காங்கிரஸ் ஏறி போயிடும். கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் பிஜேபி கொண்டு தான். என்றாலும் மோடி என்ன பார்ப்பாருன்னா, விஜயன் முதற்கட்ட எதிரி இல்லை, காங்கிரஸ் தான் முதற்கட்ட எதிரி. அப்போ முதற்கட்ட எதிரியான காங்கிரஸை பலப்படுத்துறதுக்கு கிறிஸ்டின் ஓட்டெல்லாம் கேரளாவில் காங்கிரஸுக்கு கொண்டு போது பிரச்சாரம் பண்ணுவீங்க. நீங்க பெரிய டான்சர், மறுக்க வரல. கேரளாவில் உங்களுக்கு பெரிய மார்க்கெட் வேல்யூ இருக்கு. அந்த இதை ஏதோ கருத்து கணிப்பில் உங்களுக்கு கேரளாவிலே 10% ஓட்டு இருக்காம, அந்த ஓட்டுக்களை, அது கற்பனை ஓட்டு தான், ஏட்டு சுரக்கா ஓட்டு தான், ஆனால் ஒரு அபிமானம் இருக்கு உங்களுக்கு. நீங்க கிறிஸ்தவர், கேரளாவிலையும் கிறிஸ்டின்ஸ் ஜாஸ்தி. அப்போ அந்த கிறிஸ்டின்ஸ் ஓட்டெல்லாம் கம்யூனிஸ்டா காங்கிரஸான்னு குழம்பு இருக்கிறதுல நீங்க காங்கிரஸுக்கு தள்ளி விடுவீங்க. வேணுகோபால் அவர் உங்ககிட்ட லாபி பண்றாரு, வேணுகோபால்கிட்ட நீங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறீங்க. இதே மாதிரி தென்னிந்தியா ஃபுல்லா கர்நாடகாவில் உள்ள தமிழர்கள், கிறிஸ்தவர்கள், இவங்களெல்லாம் காங்கிரஸுக்கு நீங்க பிரச்சாரம் பண்ணி அதுக்காக தான் நீங்க சினிமாவே விட்டுட்டு வந்திருக்கீங்க. விஜயை முன்னிறுத்தி மிகப்பெரிய ஒரு அரசியலை பின்புலத்து நடக்குதுங்களா? மிஷினரி, கிறிஸ்டின் மிஷினரியோட சதி திட்டம். மோடியை 29 வந்துட விட்டுறக்கூடாது. இத்தாலி கத்தோலிக்க பெண்மணி சோனியா மகன் ராகுல் காந்தியை கொண்டு வரணும்னு பெரிய சதி திட்டத்துல மோடிக்கு எதிராக நடந்த ஒரு சதி திட்டம். நாம புரிஞ்சுக்கிட்டோம். தினமலர்ல நீங்க பக்கம் பத்தியா எழுதுறது, எல்லா இடத்துலயும் நீங்க பேசுறது, யாரை கேட்டாலும் அரசியல் தலைவர்கள் மத்தியிலேயே அது வேணுகோபால் அங்க கேரளாவில் சீஃப் மினிஸ்டர் ஆகுதுக்கு விஜயை கையில் எடுக்கிறாம, கேரளாவில் விஜய்க்கு பெரிய செல்வாக்காமன்னா அப்ப யாருக்கு எதிராக அந்த செல்வாக்கு? நீங்க செல்வாக்கோட இருங்க, நான் மறுக்க வரல. நீங்க நல்லா படம் வரட்டு, நான் மறுக்க வரல. அதை மோடிக்கு எதிராக நீங்க பயன்படுத்த நினைக்கிறீங்க. மோடி 29 4வது முறை பிஎம்ஆ வரக்கூடாதுன்னு ஒரு இன்டர்நேஷனல் லாபி, ஒரு மிஷினரி கும்பல், ஒரு மதமாற்ற கூட்டம், ஒரு அர்பன் நக்சல் கூட்டம் வந்து மோடிக்கு எதிராக விஜய மையமா வச்சு பிளே பண்ணுது. இதை ஐபி ரா எல்லாமே கையில் எடுத்துட்டாங்க. நாம இவங்களுக்கு பொலிட்டிக்கல் மூவ் நாம சொல்றோம். சொல்லும் போது மோடி முடிவெடுக்கிறார். எப்படி சசிகலா தரப்புல நடராஜன் வந்து விட்டா இந்தியா ஃபுல்லா அவங்க மோடிக்கு எதிராக அரசியல் பண்ணுவாங்க. இன்னைக்கும் சசிகலா தான் சீஃப் மினிஸ்டரா இருப்பாங்க. 240 சீட்டு பிஜேபிக்கு வர்றதை 200 சீட்டா குறைச்சிருவாங்க. யூபி, பீகார் இங்கெல்லாம் வந்து முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், பிராந்திய மொழி மக்கள், இப்படி பல தரப்பை கையில் எடுத்து தமிழ்நாட்டை பிடிச்சி இந்தியாவை பிடிக்க அனுப்பாங்க. அதில் அவங்க மோடிக்கு எதிராக ஒவ்வொரு நகரமையும் பண்ணுவாங்க. ராகுல் காந்தி ஃபர்ஸ்ட், சசிகலா அம்மையார் செகண்ட் நிற்பாங்க. இப்பவும் ராகுல் காந்தி ஃபர்ஸ்ட், விஜய் செகண்டுங்கிற அளவுக்கு அவங்க அதை கொண்டு போவாங்க. ஸோ இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். இதை முளையிலே கிள்ளி எரிஞ்சிடணும். அந்த இடம் தான் இன்னைக்கு தெளிவாக நடக்குது. இதை தமிழ் மண்ணில் நாம் தெளிவாக சொன்னோம். ஏன்னா நமக்கு மோடி நன்மைக்காக தான் நம்ம நிற்கிறோம். மோடிக்கு எதிராக 2023 சதியை கண்டுபிடிச்சு அடிப்போம். எப்படி எடப்பாடி ஐயாவுக்கு வந்து மக்களவை முக்கியம் இல்லையோ, அதே மாதிரி மோடிக்கும் வந்து சட்டசபை முக்கியம் இல்லை, மக்களவை தான் முக்கியம். அப்போ மக்களவையில் என்ன மோடிக்கு எதிராக நகர்வு நடக்கும், அதை யார் கண்டுபிடிச்சு சொல்லுவா? ஆர்டி டீம் தான் மோடிக்காக அதை சொல்லி நிற்போம். நம்ம அதை சொல்லும் போது நம்ம கொடுத்த ரிப்போர்ட் தான் இவ்வளவு. இப்படி இது ஒரு சதிகார கும்பல், சதிகார இதோட வருது. அப்பாவி இந்துக்கள் வந்து சினிமா ஹீரோன்னு இவரை நம்பி அபிமானத்தோட இருக்கிறாங்க. அதை நம்ம மறுக்கல. அப்போ ராமகோபாலன்ஜி ஒருக்கா சொல்லும் போது நானே விஜய்கிட்ட சொல்லியிருக்கிறேன், சினிமாவுக்கு அதெல்லாம் இல்லை விஜய், உங்களுக்கு மினிமம் கேரண்டி இருக்கு, பெரிய ஹிட் கிடைச்சா நீங்க பெரிய ஆளா வருவீங்க. ராமகோபாலன்ஜி வந்து சினிமா சென்ட்ரிக்காக அதை சொல்றது எனக்கு ஏற்புடையது இல்லைங்கிறத நான் அவரு திருமலை படத்துல ஹைதராபாத் ஷூட்டிங்ல இருக்கும்போது என்கிட்ட ஒரு நண்பர் ஒரு முக்கிய பதவியில் இருக்கிறார், அவருக்காக ஃபோன் பண்ணார். அப்போ நான் சொன்னேன், கன்ஃபியூஸ்டாக இருக்குது சார், என்ன எதிர்காலம் ஆகுமோன்னு கேட்டார். இல்லை விஜய், உங்களுக்கு மினிமம் கேரண்டி இருக்குது, சினிமாங்கிறது என்டர்டெயின்மெண்ட், அது வேற. அப்போ அந்த என்டர்டெயின்மெண்ட்டில் இந்துக்கள் மத்தியில் விஜய் நல்ல டான்ஸர், ஃபைட்டர், நல்ல பெர்ஃபார்மர் அப்படின்னு ஒரு குட்வில்ல நீங்கள் ஓட்டாக மாற்றி அதை மிஷினரி கும்பலுக்கும் மோடிக்கு எதிராட்டு நீங்க பயன்படுத்த வாரீங்க. 29ல் இந்த சதி திட்டத்தை பெருச்சாலியை வாழை பிடிச்சி அடிக்கிற மாதிரி தூக்கி அடிக்க மாட்டாமா ஜான் ஆரோக்கியசாமி? ஜான் ஆரோக்கியசாமி நமக்கு எதிரி இல்லை. அவங்க அப்பா நம்மளை மேல மிகுந்த மரியாதை கொண்டவர், அவருக்கு எதிராக நம்ம திரும்ப கூட தூக்கி போடலை. பட் நாம நீங்க யாரை மையமா வச்சு மோடிக்கு எதிராக அந்த சதியை பண்றீங்களோ அதை முறியடிக்கக்கூடிய வேலையை நம்ம பார்த்தோம். நம்ம கருத்தை ஏத்துக்கிட்டாங்க. நம்ம கருத்தை ஏத்துக்கிட்டாங்கிற தகவல் நமக்கு பிஎம்ஓல இருந்து நம்ம சோர்சஸ் மூலமா வந்ததுன்னு தான் நாம 8ஆம் தேதியே சொல்லிட்டோம்.
தமிழிசை நயினார் சொல்றது எடுபடாது, மோடிக்கு எதிரான சதியை நாங்க முறியடிக்கிறோம், நாங்க சொல்றது எடுபடும் சொன்ன நீங்க பாத்திருப்பீங்க. 8ஆம் தேதி நியூஸ் 18ல பாத்திருப்பீங்க. விஜய் வந்து இப்போ கிறிஸ்தவ மக்களுக்காக தான் நிக்கிறாரு அப்படின்ற போல சொல்றீங்க. பாஜக என்பது ஒரு இந்துக்களுக்கான கட்சி, பிரதானமா அப்படிதான் பேசப்படுது. அவர் ஒரு கிறிஸ்தவருக்கான கட்சியா இருந்துட்டு போலாம்ல? தப்பு இல்ல. நீங்க வந்து அரசியல் சக்தி ஆகிறது உங்க நன்மைக்காக வரணும். மோடிக்கு எதிரியான சோனியா மகன் இத்தாலி கத்தோலிக்கு கிறிஸ்தவர் ஆண்டனியோ, அந்த அவங்க மகனுக்கான சக்தியா வரக்கூடாது. தீபாவளி கொண்டாட மாட்டீங்க, ஆனா கிறிஸ்துமஸ் விழா மட்டும் கொண்டாடுறீங்க. என்ன பொங்கலும் கொண்டாடுவீங்கன்னு நினைக்கிறேன். நான் கிறிஸ்துமஸ் கொண்டாடல நம்ம சொன்னதுனால பொங்கல் கொண்டாடலாம், பார்ப்போம். 2 நாள் இருக்குது, என்ன செய்றீங்கன்னு பார்ப்போம். கொண்டாடினா நம்ம வரவேற்கிறோம், அதுல நம்ம ஒன்றும் மாறுபட்ட கருத்து இல்லை. அப்போ நீங்க உள்ளார்ந்த ஒரு கிறிஸ்தவ அரசியலை நீங்க பண்றீங்க. அப்புறம் உங்களை சுத்தி இருக்குது எல்லாமே அந்த மதமாற்ற லயோலோ மிஷினரி கூட்டம் தான் உங்களை சுத்தி இருக்குது. அர்பன் நக்சல் மாதிரி செயல்படக்கூடியவங்க தான் உங்க கூட இருக்கிறாங்க. எல்லாமே ஐபி, ரா, சென்ட்ரல் ஏஜென்சி, குஜராத் டீமு, எங்க மோடி டீம் எல்லாமே ரிப்போர்ட் பண்றோம். அப்போ என்ன முடிவு பண்றாங்க? இவரை கிரஷ் பண்ணலன்னா சசிகலா மாதிரி நமக்கு எதிராக 29ல வருவார். அதனால இவரை விட்டுறக்கூடாதுங்கிற முடிவு தான் இருக்கு சார். அது மட்டும் இல்லாம இப்போ அந்த கரூர் விவகாரத்துல முழு காரணமே செந்தில் பாலாஜி தான் அப்படின்ற போல தாவேக்காவும் சரி, நயினார் நாகேந்திரம் குறிப்பா செந்தில் பாலாஜி தான் காரணம் அப்படின்ற போல சொல்லியிருந்தாரு. ஆனா இந்த விசாரணையில அவருடைய பேரே பெருசா வரலைங்களே, என்ன காரணம்? அதே போன்று இவர் வந்து அந்த தனிநபர் விசாரணை தாண்டி சிபிஐக்கு வந்து தாவேக்கா தான் நோக்கி போயிடுச்சு. ஆனா அங்க போயும் வந்து செந்தில் பாலாஜி பேரே வரல. திமுகவுடைய பேரே அங்க அடிபடாதது என்ன காரணம்? எப்படிங்க செந்தில் பாலாஜி பேர் அடிபடும்? செந்தில் பாலாஜி என்ன எஸ்பியா இல்ல அங்க டிஎஸ்பியா என்னவா இருக்கிறாரு அவரு? அப்ப முகாந்திரமே இல்லாம இவங்க குற்றச்சாட்டு வச்சாங்களா? முகாந்திரம் இல்லாம அரசியல் ரீதியான குற்றச்சாட்டு தான். 2 தரப்பு தான் அதுல குற்றவாளி. ஒண்ணு அந்த சட்டம் ஒழுங்கை காப்பாத்தி பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அதிகாரிகள், இன்னொன்னு விஜய் தரப்பு. இதுல விஜய் தரப்பு பண்ண தவறு என்னன்னா, டெய்லி பிரச்சாரம் போயிருக்கலாம், 10 பாயிண்ட்ல பிரச்சாரம் போயிருக்கலாம், கரூர்ல மட்டும் பிரச்சாரம் போயிருக்கலாம், கரூர் மக்கள்கிட்ட மட்டும் நீங்க போய் பார்த்துருக்கலாம். நீங்க கரூர்ல ஒரு பாயிண்ட்ல மக்களை குவிச்சு வச்சுக்கிட்டு கரூர் கூட்டத்துக்கு பொள்ளாச்சியில இருந்து, சேலத்துல இருந்து, தருமபுரியில இருந்து, நாமக்கல்ல இருந்து சுற்றுவட்ட இடத்துலலாம் ஆளை கொண்டு காட்டுறீங்க. இது யாருக்கு வேலை? இது யாருக்கு பிராண்டிங்? இது யாருக்கு கல்ட்டுன்னு நிறுவதுக்கு நீங்க மக்களை கொல்ல முயற்சி பண்றீங்க. நீங்க விஜய்க்கு பெரிய கூட்டம் வருது, எம்ஜிஆரை விட கூட்டம் வருது. எம்ஜிஆருக்கே இப்படி கூட்டம் வந்ததில்லை. உண்மையிலே விஜயகாந்துக்குள்ள கூட்டம் அளவுதான். ஆனா விஜயகாந்த் 10 கூட்டத்துல பேசுவாரு, நாமக்கல்ல 10 இடத்துல பாயிண்ட்ல பேசுவாரு, நாமக்கல்ல பொதுக்கூட்டம் பேசுவாரு. நீங்க பொதுக்கூட்டம் பேசாம ஒரு பாயிண்ட்ல பிரச்சார கூட்டம் மாதிரி பேசுறீங்க. மாநாட்டுக்கு மற்ற ஊர்ல இருந்து ஆள் கொண்டு வரலாம், பொதுக்கூட்டத்துக்கு கூட மற்ற ஊர்ல இருந்து ஆள் கொண்டு வரலாம். பிரச்சார கூட்டத்துக்கு நீ ஆளை கொண்டு நிறுத்துவியா? அப்ப கொலை பண்ணக்கூடிய முயற்சி நீ தானே பண்ற. விஜய்க்கு பெரிய கூட்டம் வருதுன்னு காட்டுறதுக்காக மக்களை கொல்லக்கூடிய முயற்சியை பண்ணவன் எவன்? யோசிச்சு பாருங்க. அப்ப இதுதானே இன்னைக்கு எல்லாம் வெளியே வருது. தினத்தந்தி விஜய் சப்போர்ட் பேப்பர், சீமானுக்கு எதிரான பேப்பர், விஜய்க்கு சப்போர்ட்டான பேப்பர். அவனே இன்னைக்கு உண்மையை மறைக்க முடியாம என்னென்ன கேள்விங்கிறத பரிதாபமா போட்டிருக்கான். இந்த இடம் உண்மையிலே நடந்தது என்னங்கிறத சிபிஐ வெளியே கொண்டு வருவாங்க. அதிகாரிகள் மேல் உள்ள தவறா அல்லது விஜய் தரப்பு மேல் உள்ள தவறா? யார் இந்த தேதியில கூட்டத்தை நடத்த முடிவு பண்ணது? அப்போ நீங்க எல்லாமே ஒரு ஃப்ராடுத்தனம், ஒரு செயற்கையா இவருக்கு ஒரு கூட்டம் வருதுன்னு ஒரு தோற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செட்டப் தனம் இருக்கா இல்லையா? ஸோ இந்த இடத்துக்குள்ள நீங்க இயல்பாட்டே நீங்க வந்து மாட்டிக்கிட்டீங்க. ஸோ நம்ம சட்டம் தன் கடமையை செய்யும். சிபிஐ வந்து இன்னைக்கும் வச்சு விசாரிச்சிருக்கலாம். ஆமா, அதுதான் கேட்கிறேன். ஒரே நாள் அவர் வந்து விடுமுறை கேட்டு வந்ததுக்கான என்ன காரணம்? தாக்கு பிடிக்க முடியல அந்த விசாரணைக்கு. அதாவது இன்று போய் நாளை வான்னு ராவணன்ட்ட சொல்லுவானா, அந்த மாதிரி எங்களுக்குன்னு தர்ம நியாயங்கள் இருக்கு, சிபிஐக்குன்னு இருக்கு. சரி, நீ பொங்கல் தமிழன், நீ பொங்கல் கொண்டாடணும், கொண்டாடு. நீ கிறிஸ்தவன் தான், பட் தமிழன்னு சொல்லிக்குவ. சரி, நீ பொங்கல் கொண்டாடணும், போ கிறிஸ்துமஸ் கொண்டாடுற மாதிரி பொங்கலும் கொண்டாடுறதுக்கு போயிட்டு வா, பொங்கல் முடிச்சு வா. உன்னை இப்ப சாட்சியா தானே வச்சிருக்குது, இப்போ உன்னை விட்னஸா தானே கேட்கறாங்க, விசாரணைக்காக தானே கேட்கறாங்க. அக்யூஸ்ட் ஆக்கல் அல்ல. அக்யூஸ்ட்ங்கிறது அதிகாரிகள் சொல்றதுல உள்ள எவிடன்ஸ், அதிகாரிகள் கொடுக்கக்கூடிய எவிடன்ஸ். அந்த காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் பேசுறாங்க. டேவிட் ஆசீர்வாதம் கூட போயிட்டு வந்திருக்கதா சொல்றாங்க. அவர் காவல்துறையில இருந்து கொடுக்கக்கூடிய எவிடன்ஸ், அந்த அலைபேசி அழைப்புகள் என்ன பேசி இருக்குது, ஏன் லேட்டா வர சொல்லி சதி திட்டம் நடந்தது, இது எல்லாம் வரும்போது தானே உங்களை அக்யூஸ்டா ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்போ மக்கள் மத்தியில இப்போ பழி வாங்குறாங்கன்னு விஜய்க்கு அபிமானிகள், சினிமா ரசிகர்கள் அப்பாவிகளா இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாது ஜான அரிக்கசாமி விஜய் எல்லாம் ஆதவர்ஜனால் பண்ணுச்சு அந்த சதி திட்டம் பற்றி அவங்களுக்கு தெரியாது. அப்போ 2வது நாளும் வச்சு தண்ணி தெளிச்சு விசாரிச்சு கேட்டிருந்தாங்கன்னா அது தப்பான ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில போகும், ஒரு அனுதாபம் மக்கள் மத்தியில கிடைக்கும். அப்போ நேர்மையா நடக்கும்போது இன்னைக்கு நீங்க வந்து
விசாரணைக்குரியவராக தான் இருக்கிறீங்க, விட்னஸ் அந்த அந்தஸ்தில் தான் இருக்கிறீங்க. ம். இன்னைக்கு நீங்கள் அக்யூஸ்ட் அந்தஸ்தில் ஆகலை. ம். தரவுகள் வந்து நீங்கள் அக்யூஸ்ட்னு போடணுங்கிற அளவுக்கு சிபிஐ கலெக்ட் பண்ண பிறகு தான் உங்களை அக்யூஸ்டாக போடுவான். ம். அக்யூஸ்டாக போட்ட பிறகு கூட அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கலாம், அரெஸ்ட் பண்ணாமலும் விசாரிக்கலாம். பெரிய பாப்புலர் நடிகர் தானே, நாட்டை விட்டு போக மாட்டாரு அப்படின்னு கூட அரெஸ்ட் பண்ணாமலும் விசாரிக்கலாம். அதுவும் அரெஸ்ட் பண்ணுறதும் அரெஸ்ட் பண்ணாமல் விடுறதும் சிபிஐ கையில் தான் இருக்குது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே. இப்படியே அவரை வந்து என்ன பண்ண போவாங்க, மெல்ல அடிப்பாங்களா, ஓங்கி அடிப்பாங்களா, கசக்கி பிழிவாங்களா, என்ன செய்வாங்கங்கிறதே தெரியாத அளவுக்கு டெண்டர் கூக்கில் விட்டு, பரபரப்பில் விட்டு, பரிதேப்பில் விடுறது தான் சிபிஐக்கு வேலையாக இருக்குது. நம்ம கருத்து, இந்த மேட்டரில் சட்டம் தன் கடமையை செய்திடணும். யார் உண்மையான குற்றவாளி அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். மீண்டும் சொல்கிறோம், விஜய்க்கு யாரையும் கொல்லணுங்கிற நோக்கம் கிடையாது. அது ஸ்டாலின் சொல்றது கரெக்ட் தான். பட் விசாரணை நடக்கும்போது ஸ்டாலின் அந்த சர்டிபிகேட் கொடுக்கிறது தப்பு. தமிழக முதல்வர் விசாரணை நடக்கும் போதே விஜய் குற்றவாளியா இருக்கலாம். நீங்க யார் அந்த சர்டிபிகேட்டை விஜய்க்கு கொடுக்கிறதுக்கு? அப்போ உங்களுக்கு ஒரு அச்சம் விஜய கண்டு, இவரை நம்ம ஏதாவது சிறுபான்மை ஓட்டெல்லாம் பிரிஞ்சு போயிடும் ஒரு பயம் இருக்கு. சிறுபான்மை ஓட்டெல்லாம் பிரியாது கோபி. அவங்க விஜிலண்ட் அலர்ட், சீமான பெரிய போல்டும்பான், விஜய் மேல சிம்பதி காட்டுவான், ஓட்டு மொத்தமா ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக ஸ்டாலின் தலைமைக்கு போட்டுட்டு போயிடுவான். நம்ம பார்த்தோம் இல்லையா தினகரன் விஷயத்துல, நேசமணி மார்சல் நேசமணிக்கு பிறகு தினகரனை பெரிய தலைவரா பார்த்தானுங்க. என்ன ஆச்சு? என்ன ஓட்டு வந்து கன்னியாகுமரி மக்களவையில் அது பொன் ராதாகிருஷ்ணன் ஜெயித்துருவானோன்னு எல்லாம் வந்து திமுக காங்கிரஸுக்கு ஓட்டை அள்ளி குவிச்சு போட்டுட்டு போயிட்டாங்க. அதைத்தான் செய்வாங்க. ஸோ ஆர்கே நகர் 50 விழுக்காடு கொடுத்தான் இடைத்தேர்தல், அது ஒன்றும் பாதிக்காதுன்னு கொடுத்தான். அதே இது பொது தேர்தல் 5 விழுக்காடு தானே கொடுத்தான். ஸோ அந்த பயம் வந்து ஸ்டாலினுக்கு இருக்கலாம், சபாநாயகர் அப்பாவுக்கு இருக்கலாம், திமுக ஆட்களுக்கு இருக்கலாம். ஆனா நமக்கு இல்லை. ஏன்னா நமக்கு தெரியும், இவங்கள்ட்ட பழகுனவங்க. இவங்க கேமச்சந்திர நாயருக்கு ஓட்டு போட்டு மோகன்தாஸ், சிங்க மோகன்தாஸ் வரக்கூடாதுன்னு கடைசியில கம்யூனிஸ்ட் கொண்டு ஓட்டு போடுவான். விஜயதரணி விளவங்கூடே கிடையாது அவங்களுக்கு. அவங்க ஜாதியே அங்க வெள்ளாளர் வந்து ஒரு 200-300 பேர் கூட கிடையாது. இது வந்து திணிப்பான். இவங்க எங்கேயாவது காங்கிரஸ்ல யாரையா பிடிச்சி டிக்கெட் வாங்கிட்டு வந்துருவாங்க. அத்தனை கிறிஸ்தவரும் ஓட்டு போட்டு 30,000 ஓட்டுல ஜெயிக்க வைப்பான். அப்போ அவன் அந்த இடத்துக்குள்ள அவன் ஜாதியை மறந்து ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக, விஜயதரணி மேல பாசம் இல்லை, குஷ்புனாலும் போடுவான், யார் நின்னாலும் போடுவான். இப்போ அவனுக்கு அந்த இடத்துக்குள்ள பாஜகவை தோக்கடிக்க தான் ஓட்டு போடுவான். மீண்டும் சொல்லுவேன், அந்த கிறிஸ்தவர்கள் வந்து விஜய் மேல சிம்பதி போடுவாங்க. ஓட்டு ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக திமுக தலைமையிலான காங்கிரஸ் அணிக்கு தான் போடுவாங்க, திமுக காங்கிரஸ் அணிக்கு தான் போடுவாங்க. கண்டிப்பா அதுல எனக்கு மாற்றமே இல்லை. முஸ்லிம்ஸ் 95% திமுக தான் போடுவான். இது நீங்க 2014 அப்படித்தானே போட்டாங்க. அந்த கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு ஒரு 4 விழுக்காடு ஓட்டு தான் மோடியா லேடியான்னு கேட்டதுக்கு ஜெயலலிதாவுக்கு போச்சு. அந்த 4 காங்கிரஸும் ஸ்டாலின் சேரும்போது திமுக காங்கிரஸுக்கு வந்துட்டு. ஸோ மீதி 6 விழுக்காடு ஓட்டு சமூகநீதி சூறையாடலுக்கு எதிராக, ஜெயலலிதாவுக்கு கேடுகட்ட பேக்கிங் கம்யூனிட்டிக்கு எதிராக 8 வன்னியர், 8 முக்குலத்தோர் மந்திரி, 8 வெள்ளாள கவுண்டர் மந்திரின்னு இந்த 2 ஜாதி தான் நாட்டில் இருக்கான்னு கண்டாங்கிரஸ் தனமான ஜெயலலிதாவோட பேக்கிங் கம்யூனிட்டி, கண்டாங்கிரஸ் தனமான ஜெயலலிதாவோட பேக்கிங் கம்யூனிட்டிக்கு எதிராக மோடிக்கு போட்ட 6 விழுக்காடு ஓட்டும் தான் மீண்டும் கலைஞர் தலைமைக்கு மோடியும் கலைஞரும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள்னு வந்தது. ஸோ இந்த கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுங்கிறது மோடியா லேடியான்னு கேட்டதுக்குள்ள 4% ஓட்டும் திமுக காங்கிரஸுக்கு வந்தது. அது இல்லாமலே அந்த ஓட்டு ஏற்கனவே திமுக தான் இருக்குது. ஏன்னா திமுக தான் அந்த ஆரம்ப காலத்துல இருந்தே ஆன்டி ஹிந்து பண்ணது, பீரங்கியில் வைத்து தகர்க்கும் நாள் என்னாலோ எல்லாம் பேசுறதுன்னு போது அவங்களுக்கு வந்து முஸ்லீம்ஸ் எல்லாம் முஸ்லீம் லீக்கு எல்லா காலத்திலுமே திமுகவோட கூட்டணி. ஸோ அந்த இடத்துக்குள்ள அவங்க திமுக காங்கிரஸுக்கு தான் போடுவாங்க, திமுகவை மையம் வச்சு தான் போடுவாங்க. பட் விஜய் மேல ஒரு சிம்பதி காட்டுவாங்க, தினகரன் மேல ஒரு சிம்பதி காட்டுவாங்க. ஆனா ஓட்டுன்னு வரும்போது அது பாஜக ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக தான். விஜய் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடினது அவரை பற்றி அப்பாவெல்லாம் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. பிஜேபிக்கு பிடிஎம், என் தம்பி செந்தில் எல்லாம் வைக்கிறான். என் தம்பி ஆங்கரா இருந்தான் செந்தில், தமிழ் கேள்வி தம்பி எல்லாம் வைக்கிறான். நான் என்னைக்குமே பிடிஎம் சொன்னதில்லை. புரியுதா உங்களுக்கு? தம்பி ஜோசப் விஜய்க்கே தெரியும். தம்பி உன்னை என்னைக்கா நான் பிடிஎம் சொல்லியிருக்கேனாப்பா? சொல்லலை. பட் நீ மோடிக்கு எதிரான வன்ம டீம், அதைத்தான் நாம அடிக்கிறோம். ஸோ இந்த இடத்துக்குள்ள கிறிஸ்டின் சிம்பதி அவர் மேல இருக்கும். ஆனா அது ஓட்டாட்டு மாறாது. பாஜகவை யார் தோற்கடிக்காங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டா போவாங்க. விஜய்க்கு சாப்பிட்டா பேசுவாங்க, சிம்பதி போடுவாங்க. அவரு பிஜேபி காரியத்துல கண்ணா இருப்பாங்க. பாஜகவை தோற்கடிக்க தான் ஓட்டு போடுவாங்க. அனுதாபத்தை காட்டுவாங்க. ஓட்ட ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும் எதிராக போடுவாங்க.
திமுக பயப்படுறான் போட்டுருவாங்களோ திமுக பயப்படுறான். ஆனா உண்மை சார் அதே போல வந்து இன்னொரு கேள்வி என்னன்னா, தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது. இந்த சமயத்துல தான் சிபிஐ விசாரணை நடக்குது. இதற்கு இடையில ஜனநாயகன் தணிக்கை சான்றிதழ் அது ஒரு தள்ளிக்கொண்டே போயின்னு இருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் அமித்ஷா தான். என்டிஏ கூட்டணிக்கு வர வைக்கிறதுக்கான திட்டம் தான் அப்படின்ற போலாம் சொல்றாங்க. இது உண்மையா சார்? அமித்ஷா என்ன திட்டம் வச்சிருக்காரு? இப்படிதான் சசிகலா அம்மையாருக்கும் சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்க. மதிப்புரிய சத்திரியன் குருமூர்த்தி சொன்னாரா இல்லையா? சாக்கடை ஜலம் பண்ணாலும் வீடு தீப்பெட்டி எரியும் போது அதை கொண்டு அடைக்கணும்னு சொன்னாரா இல்லையா? அவருக்குள்ள மதிப்பு வேற, கருத்துனா கருத்து தான். நம்ம கருத்துக்கு முன்னாடி மோடி நன்மைக்கு நம்ம நிற்கும் போது யார் குறுக்க வந்தாலும் அதை நம்ம ஸ்ட்ராங்கா பேசத்தான் செய்வோம். சுப்பிரமணிய சாமி சொன்னாரு, சசிகலா தான் எல்லான்னாரு. இல கணேசன்ஜி சொன்னாரு, கட்சி ராஜா சொன்னாரு, எம்ஜிஆருக்கு அடுத்தபடி மாசு சசிகலா தான்னு எங்க பங்காளி பொன்னார் சொன்னாரு. எங்க பங்காளி தான் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் பாஜக ப்ளஸும் அவர் தான் மைனஸும் அவர் தான். வாழ்க்கையே பாஜகவுக்கு அர்ப்பணித்தவர். அண்ணாமலைக்கு அடுத்தபடியாக பேக்கிங் கொண்டவர் பொன்னார். நம்ம அந்த சொன்ன கருத்தை சொல்கிறதுனால அவர் மேலே அவருக்கு மெரிட்டையோ அவருக்கு தியாகமோ அர்ப்பணிப்பையோ நம்ம குறைச்சி சொல்லலை. ஆனால் என்ன நடந்தது? சசிகலா அம்மையாரை அடிச்சாச்சு. கவர்னர் வந்து பதவியேற்பு விழாவுக்கு வரவிடலை, ஜெயிலுக்கு தள்ளியாச்சு. எல்லாம் நடந்தாச்சு. இனிமேல் அடிப்பட்ட புலி எவ்வளோ வேகமாக பாயும். அவங்கள நான் மரியாதையாக தான் கொடுக்குறேன். ஜெயலலிதாவின் உயிர் தோழி. அடிப்பட்ட பாம்பை திரும்ப பால் வார்த்தா நிற்குமாது. அப்போ மக்களவைத் தேர்தல்னு வரும்போது சசிகலா தரப்பு மோடிக்கு எதிராக போவாங்கங்கிறதுக்காக தான் குருமூர்த்தி கருத்தையும் மீறி எங்கள் கருத்து அதில் எடுபட்டு, மோடிஜி இன்குலிஸ் அலைன்ஸில் சசிகலா அம்மையார் வர முடியாதுங்கிற எங்கள் கருத்து அதில் எடுபட்டுது. இது நாங்கள் அதில் ஜெயித்தோம். மோடிக்காக சிந்திக்கக்கூடியவங்க, பதவிக்காகவோ மோடியை வச்சு இந்த அதிகாரத்தையோ எதையோ நாங்கள் சுயேட்சவும் கிடையாது. மோடிக்காக தெளிவாக நிற்கணும், இந்த நாட்டுக்காக நிற்கணும். சோனியா, இத்தாலி கத்தோலிக்க கிறிஸ்தவர் சோனியா கிட்ட வாஜ்பாயும் அத்வானியும் தோத்த நிலைமையில் இந்த நாட்டின் மானத்தை, ஆர்எஸ்எஸின் மானத்தை, இந்துக்களின் மானத்தை, இந்தியாவின் மானத்தை காத்த ஒரு அவதாரங்கிற அளவுக்கு இந்துக்களின் தலைவனாக வந்த மோடிக்காக நாங்கள் நிற்கிறோம். 3வது முறையும் சோனியா கிட்ட தோத்தா இந்த நாடு என்ன கதியாயிரும்? மிஷினரிகள் கையில் போயிருக்கோம் நாடு. சோனியா கையில் 3வது முறையாக நாடு போச்சுன்னா அப்போ அந்த இதை தடுத்தவர் மோடி. அவருக்கு எது நன்மையோ அதுதான் எங்கள் சிந்தனையாக என்றைக்கும் இருக்கும். அந்த கண்ணோட்டத்தில் நாங்கள் சிந்திக்கும் போது எங்களோட பார்வையில் சசிகலா மக்களவைத் தேர்தலில் மோடிக்கு எதிராக போகிற வாய்ப்பு உண்டு. அதனால அடிச்சாச்சு. இனிமே நோ காம்ப்ரமைஸ் கூடாதுங்கிறது தான் எங்கள் கருத்து சொன்னோம். அதுதான் எடுபட்டது. இப்பவும் 8ஆம் தேதியே நியூஸ் 18ல் நான் சொல்லிட்டேன், என் சகோதரர் நயினார், என் சகோதரி தமிழிசை கருத்து ஜெயிக்குதா, எங்கள் கருத்து ஜெயிக்குதான்னு வரும் நாட்களில் தெரியும்னு சொன்னேன். 9ஆம் தேதி அது தெரிய ஆரம்பிச்சிச்சு. சென்சார் போர்டு பிரச்சனை ஆகிட்டு சொலிசிட்டர் ஜெனரல் வந்து ஆர்கியூ பண்ணுறாரு. மத்திய அரசின் முதன்மை வழக்கறிஞர் வந்து ஆர்கியூ பண்ணுறாரு. இப்போ ஹேவியட் போட்டுட்டாங்க. ஆமாம், பொங்கலுக்கு விசாரணை ஹேவியட் போட்டுட்டாங்க, தயாரிப்பாளர் இதுல போட்டிருக்காங்க, ஹேவியட் போட்டுட்டாங்க. அப்போ தெளிவாக இந்த இது இருக்குதா இல்லையா? இந்த நகர்வு வந்து மிக தெளிவாக புரியுதா இல்லையா உங்களுக்கு? புரியுது சார், புரியுது. அப்போ உங்களுக்கு 9ஆம் தேதி ரிலீஸ் ஆனாலே பெரிய வசூல் வந்திருக்கும். ஒரு 100 கோடி ரூபா வசூல் 9ஆம் தேதி வந்திருக்கும். வருதோ வரலையோ 100 கோடின்னு கிளைம் பண்ணியிருப்பாங்க. அப்போ உங்களுக்கு அந்த வசூல் வந்து இன்னைக்கு காலி. சனி ஞாயிறு ஒரு அதிக வசூல் வந்திருக்கும், அது காலி. நீங்கள் 10 நாள் சூப்பர் வசூல் எடுத்து கேரியரின் உச்சம்னு கிளைம் பண்ணுறத ஒரு தொழில் போட்டியாட்டு சிவகார்த்தியனுக்கு பராசக்தி வந்தது. பராசக்தி சிவகார்த்தியன் ரிலீஸ் பண்ணுறது நியாயம், அது சிவகார்த்தியனுக்கு லாபம். விஜயை எதிர்க்கிறது லாபம். விஜய்க்கு வீட்டில் ஒரு ரசிகன் இருக்கான்னா விஜய்க்கு எதிராக 3 ரசிகன் இருக்கான். ரஜினி ரசிகன் இருக்கான், அஜித் ரசிகன் இருக்கான், சிவகார்த்தியன் ரசிகன் இருக்கான். அந்த 3 ரசிகன் அந்த ஒரு ரசிகனுக்கு எதிராக நிற்பான். அப்போ சிவகார்த்தியனுக்கு தன் ரசிகர் பலத்தை தாண்டி கூடுதலாக அஜித் ரசிகர்களும் ரஜினி ரசிகர்களும் வராங்க விஜய் எதிர்க்கிறதுனால. அப்போ விஜய் பெரிய ஆளுன்னு தன்னை கிளைம் பண்ணுறதுனால மற்றவங்களுக்கு அது பிடிக்கல. அப்போ விஜய் எதிர்க்கிறது சிவகார்த்தியனுக்கு லாபம். அப்போ சிவகார்த்தியன் போட்டிக்கு வந்து கேரியரின் உச்சங்கிறத தடுத்தாரு. நீ என்ன பெரிய இது, ஒன்னு அடிப்பம்பா, ஒன்னு அடிக்கிறது எனக்கு லாபம்பா. எனக்கு இன்னைக்கு திருச்சி சிறிதர் சொல்றாரு 30 விழுக்காடு அதிகம் வருதுன்னு. போட்டிக்கு வந்திருந்தா அதே விழுக்காடு அதிகம் வரும். அப்படி ஒரு செக்க பராசக்தி கொடுக்கும்போது, பராசக்தி ப்ரொடியூசர் கொடுக்கும்போது தணிக்கை வாரியம் படத்தையே ரிலீஸ் பண்ண விடாம அடிச்சிட்டாங்க. என்னமே எப்படி ஒரு 10 நாள் தொடர் காலிடே கிடைக்கும் உங்களுக்கு? 10 நாள் தொடர் காலிடே கிடைச்சதுன்னா 100 ரூபா வசூல் வரக்கூடிய இடத்துல 175 ரூபா வசூல் வரும். இப்போ நம்ம 175 ரூபா வசூல் வரக்கூடிய இடத்துல உங்களுக்கு 90 ரூபா தானே வசூல் வரும். பெண்டிங் படம் ஆயிருது. அப்போ அந்த நெருக்கடியை நீங்க சந்திச்சிட்டீங்க இல்லையா? காரணம் உங்களோட வன்ம காழ்ப்புணர்ச்சி அரசியல். 4 வரையும் எதுக்குற சீமானோட பண்றது மக்களுக்கான அரசியல். நீங்க ராகுல மையமா வச்சு மோடி எதிர்க்கக்கூடிய கீழ்த்தரமான அரசியல்.
இல்ல இந்த பட விவகாரத்தில் அமித்ஷாவுடைய உள்ளீடு இருக்கா சார்? சென்சார் போர்டு ம். எந்த படத்துக்கும் இந்த மாதிரி நடந்துக்கிடலங்கிற ஆமா. கருத்தை தனஞ்சயன் சொல்றாரு. ம். அவர் சினிமா ப்ரொடியூசர், ஒரு சரியான ஆள். ஆமா. தனஞ்சயன் அந்த கருத்தை அவர் முன்வைக்கிறாரு. நமக்கும் அது தெரியுது. ம். நம்மளே 8ஆம் தேதி சொல்லிட்டோம். ம். அதுல இன்னொரு டிபேட்டர் வந்து ஷோ தடுக்கப்படும், மற்ற ஷோ எல்லாம் ஓடும்னாரு. என்ன மற்ற ஷோ எல்லாம் ஓடிட்டா இருக்கு இப்போ. ம். அப்ப நம்ம அப்பவே சொன்னோம்ல, சசிகலா விஷயத்துல நம்ம மோடிக்கு ஆதரவாட்டு, மோடிக்கு நாளைக்கு இவங்களால எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம செயல்பட்ட மாதிரி ம். இதுலயும் இந்த இன்டர்நேஷனல் கான்ஸ்பரன்சி மிஷினரி குரூப்போட ஒரு சதி திட்டம், தென்னிந்தியாவிலேயே மோடிக்கு எதிராட்டு ராகுல் காந்திக்கு ஆதரவா பாப்புலர் ஹீரோ, இந்துக்களின் அபிமானத்தை பெற்ற விஜயை வச்சு மோடிக்கு எதிராக களமாடணுங்கிற அந்த மதமாற்ற கும்பலோட சதி திட்டம். இது நமக்கு புரிஞ்சதுனால நம்ம ரிப்போர்ட் பண்ணணும். அது இன்னைக்கு அவங்க அதை ரியாக்ட் பண்றாங்க. இன்னைக்கு அண்ணாமலை கூட தெளிவா சொல்லிட்டார, இது விஜய கூட்டணியில் சேர்த்தா அது கருவாட்டு சாம்பார் ஆயிரும், எலித்தவளை நட்பாயிரும், வெஜ் பிரியாணியும் நான்வெஜ் பிரியாணியும் கலந்து சாப்பிட்ட மாதிரி கேவலமா போயிடும். ஸோ விஜய் தனிச்சு தான் இருக்கணும், விஜய் கூட்டணி எல்லாம் தேவையில்லை, அது உருப்படாது, சரியா வராதுன்னு சொல்லிட்டாரு. இப்போ எப்படி விஜய் ரசிகர் எப்படி பாஜக ஓட்டு போடுவோம் யோசிச்சு பாருங்க. அவன் சிவகார்த்தியங்கிட்ட இன்னைக்கு விஜய் தோத்து நிற்கிற மாதிரி சூழல் வந்துட்டு, வியூஸ்ல சிவகார்த்தியம் ஏறிட்டாரு. நீ 2 நாள்ல எடுத்த வியூஸை விட ஒரு நாள்ல அதிக வியூஸ் எடுத்து யூடியூப்ல அடிச்சுட்டாரு, தட்டி தூக்கிட்டாரு சிவகார்த்தியன் விஜய. ஃபேக்ட் தான். அடுத்து புக் மை ஷோவில் எந்த படத்தை நீங்க இன்ட்ரெஸ்ட் கொடுத்து பார்க்க போறீங்கிறதுல ஒரு நாள் இதுல 1,00,000 பேர் சிவகார்த்தியனுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க, 80,000 பேர் தான் விஜய்க்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. இன்னொரு இதுல விஜய்க்கு 3 லட்சம் கொடுக்குறாங்க, சிவகார்த்தியனுக்கு 2,80,000 கொடுக்குறாங்க. ஸோ அப்போ கம்பேரிட்டிவா வந்துட்டார் சிவகார்த்தியன். எதிர்த்து அடிக்கிறதுனால கம்பேரிட்டிவா வந்துட்டார். ஸோ இது வந்து விஜய் ரசிகம் ஒத்துக்குவானா? கண்டிப்பா ஒத்துக்க மாட்டான். அப்போ கம்பேரிட்டிவா வந்த சிவகார்த்தியன் இன்னைக்கு சோலோவா வந்து ரேஸ்ல போய் 52 கோடி இன்னைக்கு வந்தாச்சு. என்னமே 5 நாளும் டெய்லி 20-25 கோடி வரும். சிம்பிளா பொங்கலுக்கு முன்னாடியே 200 கோடி தாண்டி போயிருவாரு சிவகார்த்தியன். அப்போ சிவகார்த்தியனுக்கு வந்து 10 நாள்லயே வந்து அவர் 2வது பெரிய படமாயிரும். அப்புறம் மக்கள் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா அமரனையும் தாண்டிடும். அப்போ சிவகார்த்தியன் விஜயை தட்டி தூக்கிட்டாரு. விஜய் எதிர்த்தா அங்க ஒன்றும் சிவகார்த்தியனுக்கு நஷ்டம் இல்லை, லாபம் தாங்கிறது எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டு. அப்போ விஜய் ரசிகன் எப்படி பொறுத்துக்குவான்? அப்போ இதுக்கெல்லாம் காரணம் பாஜக தான் நினைப்பான். பாஜகவுக்கு எப்படி விஜய் ரசிகனுக்கு ஓட்டு வரும்? அப்போ அவனை பாஜக சேர்க்கறதுல என்ன, தாவேக்காவை கூட்டணியில பாஜக கூட்டணியில சேர்க்கறதுல என்ன லாபம் இருக்கு? ஸோ ஒரு லாபம் வராது. அதான் அண்ணாமலை தாவேக்கா தனியா கட்டு கூட்டணிக்குள்ள வேண்டாம். மிக்க நன்றி சார். நேரில் வந்து பல்வேறு தகவலை எங்களுடன் பகிர்ந்தமைக்கு நன்றி.